நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது தடயம்.com. இது தமிழரின் தடம். உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய வாசகர் தரத்திலே நாங்கள் பார்க்க போகிற புத்தகம் கடலும் கிழவனும். ஒரு கிழவனுக்கும் கடலுக்குமான ஒரு நாள் பொழுதை மிக அற்புதமாக விவரித்திருக்கிறது இந்த புத்தகம். இது ஒரு பரிசு பெற்ற, அதாவது விருது பெற்ற ஒரு நாவலாக இருக்கிறது. ஹெமிங்வே ஒரு வித்தியாசமான எழுத்தாளர். அவருடைய மொழி கையாடல்கள் மிக வித்தியாசமானவை. ஒரு மனிதனை தன்னம்பிக்கை உள்ள மனிதனாக, தைரியமான மனிதனாக, அவன் தன்னைத்தானே நம்புகிற அந்த பாங்கை அவர் வெளிப்படுத்தி இருக்கிற விதம் அருமையானது. இது இப்படி இருக்க, கடலுக்கும் கிழவனுக்கும் மட்டுமல்லாமல் கடலுக்கும் ஒரு சிறுவனுக்குமான பந்தத்தை கூட அவர் ஆழமாக விவரித்திருக்கிறார். தன்னுடைய படகிலே தொழிலாளியாக கூட வருகிற ஒரு சிறுவன், அவனுடைய வருமானம் கருதி, அவனுடைய எதிர்காலம் கருதி, அவனுடைய வளமான வாழ்க்கை கருதி பெற்றோர் அவனை வேறு படகுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டபோது அப்படியே வேறொரு படகுக்கு அனுப்பிவிட்டு தான் தன்னந்தனியனாக அவர் புறப்படுகிறார். ஆனாலும் அந்த சிறுவன் அவரை விட்டு கடலுக்கு தான் கூட செல்லவில்லையே தவிர மற்ற நேரங்களில் அவருக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கவனிக்கிற ஒரு சிறுவனாக இருக்கிறார். அவர்கள் தொழிலாளி முதலாளி என்கிற தரநிலையில் இருந்தாலும் ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான அந்த உறவை அவர் காட்சிப்படுத்தி இருக்கிற விதம் அருமை. அந்த ஹெமிங்வே மிக அழகாக அந்த இடங்களை எங்களுக்கு காட்டி இருக்கிற ஒரு வாசகனாக நாங்கள் அப்படி நெகிழ்ந்து போகிற தன்மையோடு அந்த சந்தர்ப்பங்கள், அந்த சம்பவங்கள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. கடலுக்கு போகிற அந்த ஹெமிங்வேயுடைய பயணம், அவருடைய அந்த கிழவனுடைய பயணத்தை நான் நினைத்தேன். இந்த புத்தகத்தை வாசித்த போது ஹெமிங்வே இவ்வாறான ஒரு சூழலை எதிர்கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த அளவுக்கு உயிர்ப்போடு ஒரு கடல் பயணத்தை, அதாவது ஒரு மீன்பிடி நாளை, மீன்பிடிக்க செல்கிற அந்த நாளை இப்படி விவரிக்க முடியாது. ஆழ்கடலுக்கு சென்று விடுகிறார். தன்னை நம்பி, தன்னை மட்டுமே, ஒரு தனியனாக 80 வயதுகளை கடந்த ஒரு முதியவராக இருந்தும் தன்னை மட்டுமே நம்பிக்கொண்டு, தன்னுடைய திடத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு ஆழ்கடலுக்கு சென்று விடுகிற அவருடைய பயணம். அங்கே ஒரு பெரும் சுறாவை அவர் தன்னுடைய வலையிலே எடுத்து விட்டாலும் அதை மெல்ல மெல்ல அதை மேலே வர செய்து கொஞ்சம் கொஞ்சமாய் அதனுடைய பாதைகளை கணித்து அதை எவ்வாறு மேலே கொண்டு வருவது, அவருடைய படகை விட பெருத்த அந்த மீனை தன் படகோடு கட்டி கடலிலே அவர் வருகிற பயணம். 2 நாட்களாக கடலிலேயே இருந்து தன்னை அந்த நாளிலே கரைத்து கொண்டு அந்த சுறாவை தான் எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும். மிக விலை உயர்ந்த அந்த சுறா மீனாக இருக்கிறது. அதை எப்படியாவது கொடுத்து விட வேண்டும். எவ்வளவு வரும் என்று அவருடைய கணக்குகள் வேறு. இவ்வளவுக்கு கொடுத்து விட்டால் சரி, தன்னை போல ஒரு வீரன் இல்லை என்று எல்லோருமே போற்றுவார்கள். அதாவது ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கிறவர் கூட அவருடைய தந்தை சம்படவனாக இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மீனை பிடித்திருக்க மாட்டார்கள் என்கிற ரீதியில் தன்னை பாராட்டுவார்கள் என்ற அவருடைய கற்பனைகள், தனக்குத்தானே அவர் சொல்லிக் கொள்ளுகிற அந்த தைரியமான வரிகள், தன்னை தானே அவர் திட்டிக் கொள்ளுகிறதும் தன்னை தானே தட்டி கொடுக்கிறதும் என்று வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படி இருக்கிறது. மிக அருமையான ஒரு படைப்பாக இந்த கடலும் கிழவனும் புத்தகத்தை நான் பார்க்கிறேன். வாசிக்க வேண்டும். இந்த புத்தகம் உண்மையில் அந்த 2 நாட்கள் கடந்து அவர் கரைக்கு திரும்புவாரோ என்று ஏக்கம், எங்களுடைய ஒவ்வொரு பக்கத்துக்கு பக்கம் நாங்கள் அதை தட்ட 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 என்ன நடக்குமோ ஒரு ஏக்கத்தை தந்து கொண்டிருக்கிற புத்தகமாக உண்மையில் இந்த ஹெமிங்வேயுடைய கடலும் கிழவனும் புத்தகத்தை பார்த்தேன். அற்புதமான வாசிக்க அந்த வாசகனை அந்த புத்தகத்துக்குள்ளே இழுத்து செல்லுகிற லாபகம் இந்த நாவலுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு வரிகளுக்குள்ளும் நாங்களும் பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் கடந்து அந்த 2 நாட்கள் கடந்து அந்த மீனை கொண்டு வர முடியாமல் அவர் படுகிற அந்த வேதனை, அதாவது அந்த மீனை சாப்பிடுவதற்கு ஏனைய மீன்கள் சுற்றி வந்து அவை சாப்பிடுகிற போது அப்படியே விட்டு விடுகிறார். என்றால் அதை கொண்டு செல்ல முடியாது. இருப்பினும் அவரால் முடிந்த வரைக்கும் அந்த மற்ற மீன்கள் அந்த சுறா மீனை தொடாமல் அவர் பார்த்து கொண்டாலும் கடைசி கட்டத்தில் அவரால் முடியாத போது அவை சாப்பிடட்டும் என்று விட்டு அவருடைய அந்த கடைசி பயணம் எப்படியோ வந்து சேர்ந்து விடுவேன் என்கிற அந்த நம்பிக்கையின் அடையாளமாய்த்தான் அவர் தன்னுடைய ஊருக்கு வந்து சேருகிறார். இருந்தாலும் ஒரு ஏமாற்றமாக இருந்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடித்த மீனை கொண்டு வந்து அவர் விட்டு காசாக்கவில்லையே என்கிற அந்த ஏமாற்றம் இருந்தது. ஆனால் அந்த மீனுடைய உறுப்பு அப்படியே அந்த முள்ளந்தண்டு சார்ந்த உறுப்பு அப்படியே அந்த படகோடு அண்டியதாக இருக்கிறது. அவர் வந்து சேர்ந்து தன்னுடைய குடிசையிலே அவர் உறங்கிக் கொண்டிருப்பார். ஆனால் இவ்வளவு பெரிய மீனை பிடித்திருக்கார். அந்த ஊரே அல்லோலப்படும் என்றால் அவ்வளவு பெரிய ஒரு சுறாவை அவர் பிடித்திருக்கிறாரே, தனியே அதை எடுத்து கட்டி கடலோடு
பயணித்து இவ்வளவு தூரமாக வருவதென்பது அப்பால் அதை பிடித்து இவ்வளவு ஏதோ கொண்டு வந்திருக்கிறார், அதை சேர்த்து படகோடு சேர்த்து கட்டி இருக்கிறார் என்கிறதிலே அவர் பெற்றுவிட்டுகிற பாராட்டுகள் அதிகம். ஆனால் அந்த அவரை காணவில்லை என்பதற்காக அந்த சிறுவனுடைய தவிப்பு, அவரை கண்டவுடனே அவன் போய் அவருக்கு சாப்பாடெல்லாம் வேண்டி கொண்டு கொடுத்து அவரை அந்த பார்த்து கொள்ளுகிற அந்த பாங்கு, ஒரு கவனிக்கிற அந்த பக்குவம் எல்லாம் உண்மையில் அற்புதமான ஒரு படைப்பாகத்தான் இந்த கடலும் கிழவனும் புத்தகத்தை நான் பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும், நீங்கள் வாசித்துணர வேண்டும். அந்த கடைசியாக அவருடைய அந்த உறக்கத்தை அந்த சிறுவன் விழித்திருந்து பார்த்து கொண்டு, அவன் விழித்திருந்து அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார், விழித்திருந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய கண்ணிலே கண்ணீர் வலிக்கிறது, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரே, நான் இல்லாமல் அந்த கைகள் எல்லாம் வலிக்கிறது, உடல் வலிக்கிறது என்று அவர் சொல்லுகிற போது அந்த கண்ணீர் வலிக்கிறது. ஆனால் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த கிழவன் சிங்கங்களை கனவு கண்டு கொண்டிருந்தான், சிங்கங்களின் பயணங்களை கனவு கொண்டு கொண்டிருந்தான். அவருடைய அந்த பயணம், அந்த தன்னுடைய கனவுக்கான பயணம் நிறைவடையவே இல்லை. இன்னுமாக அவருடைய அந்த தன்னம்பிக்கை பயணம் தொடர்கிறது என்கிற அந்த குறியீட்டோடு அவர் இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறார். நல்லதொரு நாவல், நீங்களும் வாசியுங்கள். வாசித்து விட்டு உங்கள் கருத்துக்களையும் கருத்து பகுதியிலே பதிவிடுங்கள். புத்தகங்கள் நாங்கள் அறியாத ஒரு உலகத்துக்கு எங்களை கூட்டிச் செல்கின்றன. எத்தனையோ ஒரு புத்தகத்தை வாசிப்பதால் நாங்கள் அறியாத விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம், நாங்கள் பார்க்காத ஒரு உலகத்துக்கு நாங்கள் சென்று வரலாம். நீங்களும் வாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. மீண்டும் மற்றொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.